இந்த ஆடியோ லான்ச், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், உங்களுக்கு தேவையான அந்த ப்ரொமோஷன்லாம் வந்து இந்த 41 பேர் உயிரை மனசுல நினைச்சு தவிர்த்திருந்தால், இதுல விஜய் வந்து இந்த அடையாளத்துக்குள்ள போயிட்டா திருப்பி ப்ரெஷர் வரும். முதல் குரல் வந்து என்கிட்ட இருந்து வரும்னு கவினுக்கே குரல் கொடுக்காம ஒதுக்கிட்டார் விஜய். செங்கோட்டையனை வந்து செங்கோட்டையன்றது வேற கூட சொல்ல, அவர் புஷியானந்த் தான். புஷியானது வாய்க்கு ஒரு பிளாஸ்டரி போட்டாலே விஜய் கட்சி கொஞ்சம் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இன்னைக்கு மூப்பனார் கொடுத்த வாய்ப்பை ரஜினி பயன்படுத்திருந்தா இன்னைக்கு ரஜினி மிகப்பெரிய அரசியல். ஆனா விஜய்க்கு இருக்கிற தைரியம் தான் ரஜினிக்கு அன்னைக்கு இல்ல. தைரியம் இல்லைன்ற தைரியமும் குருட்டு தைரியம் இருக்கக்கூடாதுல்ல. இங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே என்ன வீழ்ச்சி வேணா காணலாம், அவங்க வந்து எவ்வளவு வீழ்ச்சி வேணா காணலாம், ஆனால் மீண்டும் வந்து ஆட்சிக்கு உட்கார்ற சக்தி அந்த ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. அந்த பிரின்சிபல் எதுவுமே விஜய் கிட்ட இப்போ வரைக்கும் கிடையாது. அரசியல் பிரின்சிபல் எதுவுமே இல்லாத விஜய், ஒரு விஜய் தான் தலைமை தற்கொலையிட்டே சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் பிரபல சினிமா தயாரிப்பாளர் திரு சௌத்ரி தேவர் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கேகே அவர்கள். நல்லா இருக்கீங்களா சார்? உங்க வீரசேவல் சேனலுக்கு வணக்கம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க வந்து விஜயோட அரசியலை வந்து மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வர்றதுல நீங்களும் ஒரு ஆளு. ஆனா பாத்தீங்கன்னா சமீபத்துல இப்ப லயோலா கருத்து கணிப்படியா இருக்கு, திமுகவுக்கு அடுத்தபடியாக விஜய் 2ஆம் இடத்திற்கு வரப்படுவார் அப்படின்னு கருத்து கணிப்படியா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா விஜய் சொன்னது மாதிரியாவே போட்டி தாவே டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தானா சார்? அப்படிலாம் கிடையாது. இப்ப லயோலா கருத்து கணிப்பு பல இடங்கள்ல தோத்துருக்கு. இப்ப கூட அதை கூட எடுத்து ஒரு கமெண்டாவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2016 அவங்க டிஎம்கே வரும்னு சொன்னப்ப ஏடிஎம்கே வந்ததப்போ 2000 ஆமாம் திருப்பி வரும்னு சொல்லி சொன்னதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால லயோலா கருத்து கணிப்பு, அதுவும் விஜய்க்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து கருத்து கணிப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜய் தேர்தலை சந்திக்கிறாரு. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். விஜய் வந்து குருட்டாம்போக்கில் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்றது வந்து காமெடியாக தான் இருக்கு. ஏன்னா டிஎம்கே வந்து எத்தனை வருஷம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு கடந்த கட்சி. இன்னைக்கு அவங்க இருக்க ஒரு மாவட்டத்தில் கூட உங்களுக்கு ஒட்டுமொத்த கட்சியை சேர்ந்து சந்திக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்க. ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சபட்சம் 70 வயசுக்கு மேல. அவ்வளோ அனுபவம். விஜய்க்கு கூட அந்த அனுபவம் கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது. அரசியல் அனுபவம் இல்லாத விஜய் சினிமாலையும் வந்து பெருசா அரசியலை வந்து விஜய் வந்து போதிக்கல. எம்ஜிஆரா அவருக்குன்னு ஒரு சில பாலிசி இருந்துச்சு. குடிக்க மாட்டாரு, தவறான காட்சிகளை சினிமாவில் வைக்க மாட்டாரு. அவரு வந்து ஓரளவுக்கு ஒரு பிரின்சிபலை கடைபிடிச்சாரு. அந்த பிரின்சிபல் எதுவுமே விஜய் கிட்ட இப்போ வரைக்கும் கிடையாது. அரசியல் பிரின்சிபல் எதுவுமே இல்லாத விஜய், ஒரு விஜய் தான் தலைமை தற்கொலையிட்டே சொல்லணும். அவரோட பேச்சில் பார்த்தீங்கன்னா திமுக டிவிகேக்கு டிஎம்கே போட்டு வேற யாருமே களப்பில் இல்லைன்றாரு. இன்னொரு அரை நூற்றாண்டை கடந்த கட்சி ஏடிஎம்கே. இன்னைக்கு ஏடிஎம்கே கட்சியை அவ்வளோ ஈஸியாக நீங்கள் பல கணக்கிட்ட முடியாது. அந்த இப்போ விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டையும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி தான் வந்தார். அவருக்கு வந்து உண்மை நிலை தெரியும். ஆனா இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, ஏடிஎம்கே வந்து களத்துல இல்ல, அவங்கள பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரியால பேசுறேன். விஜய் களத்துல இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? யாரு சொன்னா? விஜய் அரசியல் களத்துல இருக்காருன்னு யாரு சொன்னா? ஏன் நீங்க நல்ல ஒரு கிராமத்துல போய் இப்ப கூட கேட்டு பாருங்க. கருணாநிதி கட்சின்னு தான் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சின்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட சின்னம்னு கேட்டு பாருங்க, உதயசூரியன் ரெட்டலைன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கேன்னு தெரியுதோ இல்லையோ, இந்த சின்னங்கள் வந்து ஆழமா மனசுல பதிஞ்சிருச்சு. நீங்க அவங்க ஓட்டு போற மக்கள் மத்தியில உதயசூரியனா ரெட்டலையான்ற தவிர்த்து வேற ஒரு சின்னத்தை வந்து, அதனாலதான் மாறி மாறி ஆட்சிக்கு வர்றது. எங்கேயாவது ஒரு மனக்கசப்பு. இந்த இப்ப சொல்றேன், இதை விடலாம் அடி வாங்கினப்ப முத 96 ஏடிஎம்கே வாங்க, அதே மாதிரி 91 டிஎம்கே வாங்கினா அடி யாரும் வாழ்க்கையில. இதோட இந்த ரெண்டு கட்சியும் காலின்னு சொன்னவங்கதான். ஆனா மாற்றி மாறி இன்னைக்கு வரைக்கும் இல்ல சார். அன்னைக்கு நீங்க சொல்றீங்க 91 96 அன்னைக்கு அதிமுக திமுக தவிர்த்து வேற ஒரு மாற்று கட்சி இல்ல சார். இன்னைக்கு வந்து விஜய்ன்ற ஒரு மாற்று சக்தி இருக்காரு. மாற்று கட்சி அன்னைக்கு 91 திமுக முற்றுமையா இழந்து, அதாவது முற்றுமையா படுதோல்வி அடைஞ்சப்போ ஒரு மாற்று சக்தியா ஒருவர் இருந்திருந்தால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அந்த களம் மாறி இருக்கும். அதே மாதிரி 96 ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ள வந்திருந்தால்
அரசியல் மாற்றமே வேற மாதிரியா வந்திருக்கும். அன்னைக்கு அதுல அன்று மாற்று கருத்து இல்லாதனாலதான் இந்த 2 கட்சிகள் உயிர் பெற்று மாறி மாறி வருது. ஆனா இல்ல. இன்னைக்கு மக்களுக்கு வந்து விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. விஜய்க்கு முன்னாடியே ஆப்ஷன்கள் இருக்கு. ஆப்ஷன்கள் தான் இப்ப நீங்க அன்னைக்கு ரஜினி வந்து ஒரு பெரிய சக்தியா கண்டிப்பா வந்தாரு. அன்னைக்கு மூப்பனார் கொடுத்த வாய்ப்பை ரஜினி பயன்படுத்தியிருந்தா இன்னைக்கு ரஜினி மிகப்பெரிய அரசியல்வாதி. ஆனா விஜய்க்கு இருக்கிற தைரியம் தான் ரஜினிக்கு அன்னைக்கு இல்ல. தைரியம் இல்லைன்ற தைரியம் குருட்டு தைரியம் இருக்கக்கூடாதுல்ல. தைரியம் இருக்கலாம். அன்னைக்கு ரஜினிக்கு வந்து தைரியம் இல்ல. மூப்பனார் கொடுத்த வாய்ப்பை அன்னைக்கு கரெக்டா ரஜினி பயன்படுத்தி இருந்தா அரசியல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அந்த மூப்பனார்கிட்ட கொடுத்து மூப்பனாரா அந்த ரஜினியை வச்சு அந்த சைக்கிள் சின்னத்தை வச்சு அந்த தேர்தலில் மட்டும்தான் மூப்பனாரோட வண்டி ஓட்ட முடிஞ்சு. அதை தாண்டி மூப்பனாரால இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி பாவம் என்ன நிலைன்னே தெரியாத ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க பாவம். ஏன்னா அவங்களுக்கு எந்த செல்வாக்கு இல்லை. ரஜினியை வச்சு மூப்பனார் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்ப ரஜினி அந்த இடத்துல குதிரையா தான் இருந்துட்டாரு. என் வைகோ வரும்போது வைகோ என்ன சொன்னாங்க, வைகோ மாபெரும் மாற்று சக்தியா விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்த் மாபெரும் மாற்று சக்தியா சொன்னாங்க. ஆனா விஜயகாந்த் இன்னைக்கு அவரை பொறுத்தளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்கார்ற அளவுக்கு ஒரு அந்தஸ்துல வந்துட்டு போயிட்டாரு. அரசியல்ல அவரை பொறுத்தளவுக்கு பாஸ் தான். இல்ல அது கூட வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சனாலதானே. அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அதாவது ஏதோ ஒரு வீழ்ச்சி டயத்துல ஒரு அன்னைக்கு மூப்பனார் பெரியாளா, மூப்பனாருக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சு சார்? மூப்பனாருக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா திமுகவோட கூட்டணி வச்சாரு சார். ரஜினியோட வாய்ஸ் இருந்துச்சு சார் பின்னாடி. அதுதான் இன்னைக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுதான் விஜயகாந்தால வந்து எதிர்கட்சியா உட்கார முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி தேர்தலை தனிச்சு நின்று விஜயகாந்த் மட்டும் ஒரே ஒரு தொகுதியில வெற்றி பெறாரு. அதே மாதிரி மக்கள் நல கூட்டணி அதிமுக திமுக தவிர்த்து மக்கள் நல கூட்டணி அமைச்சும் விஜயகாந்த் ஒண்ணுமே ஜொலிக்க முடியாது. அன்னைக்கே எடுத்துக்கோங்க, அவர் 27 சீட்டு ஜொலிக்க முடியல. அதே நிலைமை தானே இப்ப விஜய் வந்து அதிமுக திமுகவை தவிர்த்து தனிச்சா நின்றா விஜயகாந்துக்கு அந்த நிலைமைன்னு போடுறது விஜய்க்கு அதே நிலைமை தானே ஏற்படும். அன்னைக்கே கேட்டுக்கோங்க, 27 சீட்டு வந்து விஜயகாந்துக்கு அன்னைக்கு ஃப்ளூக்ல வந்துச்சு எதிர்கட்சி தலைவர்கிட்ட. அன்னைக்கு அதை விட கீழே ஒரு நம்பர்ல தான் டிஎம்கே வந்துச்சு. ஆனா திருப்பி டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்து உட்காருதுல, மீண்டும் ஆட்சிக்கு வருதுல டிஎம்கே. அப்ப இங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே என்ன வீழ்ச்சி வேணா காணலாம், அவங்க வந்து எவ்வளவு வீழ்ச்சி வேணா காணலாம். ஆனால் மீண்டும் வந்து ஆட்சிக்கு உட்கார்ற சக்தி அந்த 2 கட்சிக்கு மட்டும்தான் உண்டு, வேற கட்சிகளுக்கு கிடையாது. இப்ப அரசியல் யதார்த்தம் வந்து விஜய்க்கு புரியலையா சார்? ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த சமுதாய தலைவர்களை அந்தந்த சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு சாதி தலைவர், ஒரு சமுதாயம் கொண்டாடக்கூடிய தலைவர்களை தவிர்த்து தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாதுன்றது இதுதான் வரலாற்று நிதர்சனம். இன்னைக்கு அதிமுக திமுக 2 கட்சிகளுமே பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஜெயந்தியா இருக்கட்டும், அங்க வட மாவட்டங்கள்ல அதே மாதிரி அந்தந்த சமுதாய தலைவர்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தவிர்க்க மாட்டாங்க. குறிப்பா வந்து தேவர் ஜெயந்திக்கு திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் 70 வயசு இன்னைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட அவர் வர்றாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவங்க வராங்க, பாஜக காங்கிரஸ் எல்லா தலைவரும் வராங்க. ஆனா விஜய் வந்து ஒரு போட்டோ வச்சு வீட்டுல வந்து ஒரு மலர் மட்டும் போட்டு முடிச்சிடறாரு. அதாவது வீட்டுல இது வந்து எப்படி சார் ஒரு சமுதாயம் சார்ந்த வாக்குகளை அறுவடை செய்ய முடியாது? அப்போ ஒரு போட்டோ போதுமா? நீங்க வந்து என்ன முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர்னால அந்த கேள்வியை நாங்க உங்ககிட்ட வைக்கிறோம். உங்க சமுதாயத்தை வந்து அங்கீகரிக்கு விஜய் வீட்டுல உங்க சமுதாய தலைவர், அதாவது சமுதாய தலைவர் சொல்ல முடியாது, தேவர் வந்து தேசிய தலைவர் தான், அந்த தலைவருக்கு வந்து ஒரு போட்டோ வச்சு வேலுநாச்சியாரா இருக்கட்டும், திரு மருது சோதரா, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு போட்டோ வச்சு ஒரு 2 நிமிஷம் ஒரு செகண்ட் கும்பிட்டு போட்டோ வெளியிட்டா போதுமா? அவங்க சமுதாய மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா விஜய்க்கு? அந்த போட்டோ வச்சு கும்பிட கூட நான் தான் காரணம். வந்தப்ப அவருக்கு தேவையே தெரியாது. விஜய் அரசியலுக்கு வந்தப்ப அவர் 4 உங்களுக்கே தெரியும், 3 கொள்கை தலைவர் சொல்றாரு. அம்பேத்கர், பெரியாரு, காமராஜர். அப்பத்தான் நான் சண்டையை போட்டேன். காமராஜர்ன்றது தேவர் வளர்த்து விட்ட ஒரு தலைவர். இன்னைக்கு தேவர் இல்லைன்னா காமராஜரே இல்ல. காமராஜர் அரசியல் அரிச்சுவடியை கொடுத்து இன்னைக்கு காமராஜரை கொண்டு வந்த ஒரு தேவர். அப்படி இருக்கும்போது நீ அரசியல் தெரிஞ்சா அதுக்கு ஒரு சீனியர் மோஸ்ட் நீ வந்து தேவரை போட்டிருக்கணும்னு சொல்லி நான் சண்டை போட்டு தொடர்ந்து கொடுத்த பேட்டிகள்ல தான் அவரு வேலுநாச்சியார் கொள்கை தலைவராக ஏத்துறாரு. அந்த பக்கம் திருப்பியும் அந்த பக்கம் பாய்க்க வேண்டாம் தான் அஞ்சலி அம்மாவை ஏத்துறாரு. இது நான் தெரிஞ்ச அரசியல். அதுக்கப்புறம் தான் இந்த போட்டோ கலாச்சாரத்துக்கே வராரு. போட்டோ வச்சு கும்புறது, அப்புறம் எல்லா தலைவருக்கும் போட்டோ வச்சு கும்புற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. இவருக்கு ஜாதி அரசியல், ஜாதி இல்லாம இங்க அரசியல் இல்லைன்னு விஜய்க்கு சொல்லி கொடுத்ததே நான் தான். அதுக்கப்புறம் தான் நீ எடுத்தோன்னு வந்துட முடியாது. அப்ப எடுத்தோன்னு வந்ததுலயுமே நீ 3 பேர் அடையாளம் காட்டா 3 பேரும் ஜாதி தான். பெரியாருக்கு ஒரு ஜாதி லேபிள் இருக்கு, அம்பேத்கருக்கு ஒரு ஜாதி லேபிள் இருக்கு, காமராஜருக்கு ஒரு ஜாதி லேபிள் இருக்கு. ஏன் இதை சொன்னா அவங்க சார்ந்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, தேவரை வச்ச சாதி தலைவர். அப்ப நீ வச்ச 3 பேருமே சாதி தலைவர் தான். இப்ப நான்
நான் நிரூபிக்கவா? தமிழகத்துல சாதி அடையாளம் இல்லாம எந்த தலைவரையும் கொண்டு வர முடியாது, வாய்ப்பும் இல்லை. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா விஜயோட அரசியல்ல வந்து சில மாற்றங்கள் பார்க்க முடியுது சார். இன்னைக்கு சின்னத்துறை தெரியுங்களா? உங்க சின்னத்துறை நீங்க தெரியும். மாணவருக்கு நான் தானே குரல் அதான் கொடுத்தேன். மாணவர் ஒரு சின்னத்துறைன்ற மாணவர் தாக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாணவரை மேடை ஏத்துனாரு விஜய். ஆனா இதே விஜய் கவின் படுகொலை குறித்து வாய் திறக்கல. அது அது இப்ப நீ ஆனா 2 பேருமே இன்னைக்கு கவின், சின்னத்துறை 2மே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்ப சின்னத்துறைக்கு ஒரு நிலைப்பாடு, கவினுக்கு ஒரு நிலைப்பாடு. இதுக்கு சரியான கேள்வி. இதுக்கு நான் சரியான பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்பதான் நீங்க கேட்கத்தான் வருது. சின்னத்துறைக்கு நான் கொடுத்த அவ்வளவு பெரிய பிரஷர் தான் அவர் கவினுக்கு குரல் கொடுக்காத காரணம். சின்னத்துறை அப்ப அவர் தலித் தலைவராகவே நான் அடையாளப்படுத்தல. ஏன்னா தொடர்ந்து சின்னத்துறை அவர் மேடை ஏத்துறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை முடிஞ்சிருச்சு, வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. நீதிமன்றத்து வழக்கு வரைக்கும் நீ ஆரம்பத்துல குரல் கொடுத்தா பரவாயில்ல, நீ வருஷம் தாண்டி விழா நடத்தும் போல சின்னத்துறையை கூட்டிட்டு வந்து உட்கார போக்குது. என்னன்னா எங்க மாணவர்களுக்கு பிரஷர் ஆகுது, எங்க சமூகத்து மாணவர்களுக்கு பிரஷர் ஆகி அவங்க மேல மேலும் மேலும் வழக்கு விழுந்து இன்னைக்கு அவங்க கல்வி எல்லாத்தையும் இழந்து அவங்க குடும்ப பொருளாதாரத்தெல்லாம் இழந்து நிற்கிறது இந்த ஒரு விஷயத்தினால. இது வந்து இதான் நான் விஜய் வந்து ஒரு தலித் தலைவராகவே நான் அடையாளப்படுத்தினேன். இப்படியே நீ போனா நீ தலித் தலைவர் தான் விஜய் அடையாளப்படுத்தின பிரஷர்ல கவின் விஷயத்துலயும் இதே தான். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க டாப் சேனல்ஸ்ல பூரா நான் பேட்டி கொடுத்தேன். சுர்ஜித்துக்கு ஆதரவா இல்ல, சுர்ஜித் நம்ம சேனலுமே நீங்க பேட்டி உங்க சேனல் தான், உங்க நீங்களும் டாப் சேனல் தானே? டவுட் எது இருக்கு? இல்ல நீங்களும் ஒரு டாப் சேனல் தானே? சுர்ஜித்தோட அப்பா அம்மாவுக்காண்டி நான் ஆதரவு கொடுத்தேன். சுர்ஜித் மேல நீங்க வழக்கு போட்டீங்க, அவங்க அந்த பையன் கொலை பண்ணாருன்னு, அது பிரச்சனை இல்லை. கொலை பண்ணவர் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு அவங்க அப்பா அம்மாவை வீம்புக்கு வழக்குல சேர்த்தாங்க. சான் பாண்டியன் ஒரு இடத்துல உட்காந்தே சொல்றாரு, அவங்க அப்பா அம்மா வழக்குல சேர்த்து விடுங்க. அப்ப இது வந்து மிகப்பெரிய அந்த நேரத்துல ஒரு பிரஷர், அவங்க சமூகம் சார்ந்த ஒரு பிரஷரை கொடுத்து தேவர் சமூகத்தை அந்த இடத்துல வந்து மேலும் 2 குற்றவாளிகள், 2 பேருமே அரசு அதிகாரிகள், 2 பேர் வாழ்க்கையை வீணடிச்சாங்க, பெத்தவங்க வாழ்க்கையை வீணடிச்சாங்க. அதைத்தான் நான் எதிர்த்து பேசுறேன். நான் உங்க சேனல்ல தொடங்கி அனைத்து சேனல்லையுமே நான் அதை எதிர்த்து கொடுத்து அதுக்கு என் மேல கூட நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆணவ கொலையை சப்போர்ட் பண்றான், ஆணவ கொலையை சப்போர்ட் பண்றோன்றதுலாம் கிடையாது. நீங்க அதை தாண்டி நீங்க செய்யற அட்டகாசங்கள், அந்த கொலையை வச்சு நீங்க எத்தனை பேர் அதை வழக்குக்குள்ள கொண்டு வரீங்கன்றதெல்லாம் நம்ம சொல்லி வந்தோம். அப்ப அந்த டயத்துல வந்து எல்லா தலைவருமே கவினுக்கு குரல் கொடுத்தாங்க. இதுல விஜய் வந்து இந்த அடையாளத்துக்குள்ள போயிட்டா திருப்பி பிரஷர் வரும், முதல் குரல் வந்து என்கிட்ட இருந்து வரும்னு கவினுக்கே குரல் கொடுக்காம ஒதுக்கிட்டாரு விஜய். அப்ப விஜய்க்கு மிகப்பெரிய அளவுல நீங்க வந்து தலைவலியா இருக்கீங்களா, இல்ல உங்களுடைய அழுத்தத்துக்கு பயப்படுறாரா விஜய்? அழுத்தத்துக்கு பயப்படுறாருன்னா கேட்டீங்கன்னா, நீங்க விஜய் ஒரு நூலகம் திறந்தப்ப போய் பசுமன் முத்துராமலிங்கத்தவர் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை போய் வச்சீங்க. முதல் விஜய் வந்து இந்த புத்தகத்தை படிக்கட்டேன் அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த ஒவ்வொரு தேவர் ஜெயந்திங்க போட்டோ வச்சு மலர் தூவி மரியாதை செலுத்திட்டு வர்றாரு. அது என்ன, ஏன் புத்தகத்தை வச்சுன்னா, அந்த நூலகத்துல பாத்தீங்கன்னா தேவர் புத்தகம் இல்ல, காமராஜர் புத்தகம், அம்பேத்கர் புத்தகம், பெரியார் புத்தகம் இருந்துச்சு. அப்பதான் நான் வந்து வந்து மாணவர்கள் நீங்க ஒழுக்கம் தான் தேவை, நீங்க சீர்கெட்டு கிடைக்கிற ஒழுக்கம் தேவை. இதுக்கு நூலகங்கள்ல பல பிரச்சனைகள் மத்தியில போய் நான் புத்தகத்தை வச்சேன். இது மாதிரி பல விஷயங்கள் விஜய்க்கு செய்யவும் விஜய் தொடர்ந்து இதை ஒரு பிரஷரா நினைச்சுதான் கவின் விஷயத்துல மற்ற விஷயத்துல அடுத்து வந்து விஜய் ஒதுங்கி போறது. இப்ப கரூர் விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு 41 பேர் இறந்தது. இன்ன வரையும் விஜய் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு போகல, கரூருக்கு போல. அங்க கரூர்ல இருக்கிறவங்கள வந்து சென்னைக்கு வர வச்சு பார்த்தாரு. ஆனா அந்த சம்பவம் நடந்து சில நாள் ஒரு மாதம் 1.5 மாத காலம் அமைதியா இருந்த விஜய், வீட்டுக்குள் முடங்கி இருந்த விஜய், இப்ப பாத்தீங்கன்னா பழையபடி ஜனநாயகம், ஆடியோ லான்ச், அந்த கொண்டாட்டம், அந்த பழையபடி அந்த கொண்டாட்ட மூடுக்கு வந்துட்டாரு சார். இல்ல, இது வந்து விஜய் வந்து ஒரு சராசரி அரசியல்வாதிலையும் ஒரு கேவலமான அரசியல்வாதின்றதை காட்டுது. ஏன்னா நீங்க எப்படி எடுத்துக்கிறதுனா, கொஞ்ச நாள்ல வந்து ஒரு தீபாவளியை கொண்டாட மாட்டேனாரு, தீபாவளிக்கு சொன்னவர் அடுத்து கிறிஸ்துமஸ்ல உட்கார்ந்தாரு, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்ல. அதை கூட நம்ம சொன்னா பிஜேபி RSS என்ற சாயத்தை நம்ம மேல பூச பார்ப்பாங்க, அது தேவையில்லை. இதை தாண்டி ஜனநாயகம் ஆடியோ லான்ச்சுக்கு வருவோம். இப்போ ஆடியோ லான்ச் கண்டிப்பா இந்த படத்துக்கு தேவையா? பிஜேபி அஜித் படங்கள் பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச் இல்லாம தான் அஜித் படங்கள் பூரா இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, போகுது. ஆடியோ லான்ச்சுக்கு அதுல வர்ற வருமானத்தை அஜித் பெருசா நினைக்கிறது இல்லை. நீ இந்த முறை இந்த 41 பேருக்காண்டி இந்த ஆடியோ லான்ச், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், உங்களுக்கு தேவையான அந்த ப்ரொமோஷன்லாம் வந்து இந்த 41 பேர் உயிரை மனசுல நினைச்சு தவிர்த்திருந்தால் தமிழக மக்கள் மேலும் விஜய் மீது இதை சொல்லியே தவிர்த்திருக்கலாம். நான் ஆடியோ லான்ச் வருஷம் எல்லா படத்துக்கும் பண்ணுவேன், இந்த 41 பேருக்காண்டி இந்த தடவை நான் ஆடியோ லான்ச் பண்ணலன்னா
கூடுதல் மரியாதையும் அந்த 41 உயிர்களுக்கு இவர் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டா தான் இருந்திருக்கும். பணமே வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு அதை விட்டு கொடுக்க மனசு இல்லை. 41 பேரை மறந்துட்டாங்க. அப்ப எல்லா அரசியல்வாதியும் மாதிரி நீ தானே, எல்லா அரசியல்வாதியும் அதுதானே. ஒவ்வொரு கட்டத்துக்கு இப்ப கும்பமேளால செத்தாங்க. அதுக்கப்புறம் அதிமுக அடுத்தடுத்த கட்டங்கள் அடுத்தடுத்த குண்டாட்டங்கள் போலையா, அதை எத்தனை பேர் குறை சொல்றாங்க. அப்ப நீயும் அதானே அதுக்காண்டி நீ வந்து ஒரு ஒரு 3-4 மாச இடைவெளியில கூட ஒரு நிகழ்ச்சியை ரத்து பண்ண முடியல. நாளைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. ஜனநாயகன் ரிலீஸையா தள்ளி வைக்கலாம். சரி, அது கூட தயாரிப்பாளர் பணம் போட்டிருப்பாரு, அதை தள்ளி வைக்கிற சொல்ற உரிமை விஜய்க்கு இல்லைன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஆடியோ லான்ச் நேரடியா விஜய் கலந்துக்கிற ஒரு அதை விஜய் தவிர்த்திருக்கலாமே. அதையும் தவிர்க்காம விஜய் போய் டான்ஸ் ஆடி ஆடி பாடி கொண்டாடினா அந்த 47 குடும்பம் அந்த நிகழ்ச்சியை பார்க்க தானே செய்வாங்க. இப்ப வர்ற 2026 சட்டசபை தேர்தல் சார், தேர்தல் முடிவுகள் விஜய்க்கு எந்த மாதிரியா இருக்கும்? விஜய் குறிப்பா தாவேகாவுக்கு எந்த மாதிரியா இருக்கும்? ஒரு பாடமா தான் இருக்கும். கண்டிப்பான பொருள் ஒரு பாடமா தான். பாடமாண்டா எப்படி சார்? இல்ல இப்ப வந்து நீங்க சாதாரணமா விஜய் கடந்து போக முடியாது. நீங்க அவர் அனுபவம் இல்லாத ஆட்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா செங்கோட்டையன் போன்ற ஒரு அனுபவம் மிக்க ஒரு 50 வருஷ பழுத்த அரசியல்வாதிகள் இன்னைக்கு விஜய் பக்கம் போயிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பல முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள் பலரும் விஜய் நோக்கி வருவாங்கன்ற செங்கோட்டையன் போய் அவருக்கு நாங்க நடக்கிறது அங்க அவர் நடத்துறதெல்லாம் பார்க்கும் பொழுது அடுத்த தலைவர் போக யோசிக்கிறாங்க. செங்கோட்டையனை வந்து செங்கோட்டையன்றது வேற கூட சொல்ல, அவர் புஷி ஆனந்த் தான். புஷி ஆனந்த் வாய்க்கு ஒரு பிளாஸ்டரி போட்டாலே விஜய் கட்சி கொஞ்சம் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க என்னைக்குமே தொண்டர்கள்ட்ட இந்த அளவுக்கு பேட்டி எடுத்து அதை வந்து எப்படி சொல்றது ஒரு காமெடியா பண்றதுல, இன்னைக்கு விஜய் தொண்டர்களை பேட்டி எடுத்து தற்கொலை அவன் என்ன சொல்றான், கேரளால இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க, என் தலைவர் ஜெயிச்சிருவாரு. அவனுக்கு எந்த அளவுக்கு அறிவுல இருக்கா பாருங்க. கேரளால இருந்து கண்டிப்பா ரசிகர்களா வருவாங்க. எப்படியா கேரளால இருந்து இங்க வந்து ஓட்டு போட முடியும்? இல்ல வருவாங்க, எங்க தலைவருக்கு போடுவான். அவன் என்ன சினிமாவாவே இருக்கான், சினிமாவாவே வாழ்றான். அவனுக்கு இது நிஜம் என்னன்னு தெரியல. எத்தனை தொகுதி ஜெயிச்சு தலைவர்? ஒருத்தன் சொல்றான் 300 தொகுதி ஜெயிச்சு வருவாருன்னு, ஒருத்தன் சொல்றான் 6 தொகுதி ஜெயிச்சு முதல்வர். அப்ப என்ன அவர் ஒரு சினிமான்ற வட்டத்துல விட்டு அந்த இதை விட்டு இப்ப சொல்றாங்க. இப்ப டிஎம்கே விஜய் ரசிகர்களே எடுத்துக்குவோம், டிஎம்கே தான் வைக்கிறாரு, ஏடிஎம்கே வைக்கல. அப்ப ஏடிஎம்கே தான் நம்ம ஓட்டு போடணும் போடுவாங்க. இல்ல சார், ஒரு முட்டாளா இருக்கு. ஒருவேளை ஏடிஎம்கே பக்கம் கூட்டணிக்கு போற வாய்ப்பு இருக்கா விஜய்? அதனாலதான் ஏடிஎம்கே டச் பண்ணாம போனா தப்பிச்சுக்கலாம்னு தான் நான் சொல்றேன். எந்த கட்சியை ஒரு திராவிட கட்சியை கையில பிடிச்சா இப்போதைக்கு விஜய்க்கு அரசியல் ஓடும். இல்லையா திருப்பி ஜனநாயகனுக்கு எடுத்து அடுத்த எலெக்ஷன் முடிச்சு திருப்பி அடுத்து ஒரு படத்தை பூஜையை போட்டு திருப்பி வர வேண்டியது. ஆனா சினிமாலேயும் இந்த மரியாதை இருக்காது. இப்ப இருக்க மரியாதை விட்டுட்டு போயிட்டு திருப்பி உள்ள வந்தா சினிமாவிலையும் இந்த மரியாதை கிடைக்காது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.